பேசுகிறேன் பாருங்க அப்படின்ற இல்லாட்டி அப்படி காட்டு மல்லேந்து அந்த கதவு மூடு. ஓகே அதான் நல்லா காட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் பார்த்தீங்களா? இதுதான் பைனாப்பிள். இன்றைக்கி நாங்கள் வாங்கி வந்து ஒரு 4 நாள் ஆகுது. எப்படியாவது வெட்டினோன்னு பார்த்தேன். இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிச்சு. அதனால் பைனாப்பிளை வெட்டுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கான். எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். அதனால தான் நான் வெட்டாமல் கூட நான் ஒரு மிஷின் கூட முன்ன வாங்கி வச்சேன். அவருங்க நல்லா ரைப்டு நல்லாவே இதாகிடு நல்லா இதில் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். பைனாப்பிள் சிக்கன் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் பைனாப்பிள் சிக்கன் செய்யணும், டெலிஷியஸாக இருக்கும். பைனாப்பிள் ஜூஸ் டெலிஷியஸாக இருக்கும். ஆக்சுவலாக பைனாப்பிள் வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஆஹா, இது வந்து மேலேயும் கீழேயும் வெட்டினோம். இப்போது சென்டரில் ஒரு கட் போடணும். இது ஒரு விதமான மெத்தடு. அப்படியே பிடிச்சி இழுத்தா வந்துடும் ஒவ்வொரு ஸ்லைஸ். அந்த மாதிரி ஓகேவா? இந்த பக்கம் கட் பண்ணி அப்புறம் அந்த பக்கம் பாதி கட் பண்ணி வச்சுக்கிறாப்புல. இப்போ நடுமுத்தில் கட் பண்ணுறாப்புல. ஆஹா, 4 நடுமுத்தில் நல்லா அடியில் ஆழத்தில் போடுற மாதிரி கட் பண்ணணும். அப்புறம் அதான் நம்ம ஒரு ரவுண்டு போட்டு அதில் என்ன நான் எத்தனை துண்டு வேணுமோ அத்தனை மாதிரி வெட்டிக்கணும். இழுத்தா ஸ்லைஸாக வரும். தெரியுதா? நான் அழகாக டைமண்ட் ஷேப்பில் வருது. இது ஒரு ஈஸி மெத்தட். ஸ்லைஸாக வெட்டாமல் இப்போ பாருங்கள், ஸ்லைஸ் வெட்டாமல் அப்படியே பீஸாக வந்து விடும். இங்கே வர கொஞ்சம் தடவை பார்ப்போமா? இல்லையா? அதே ஸ்லைஸாக முக்கன்மா அழகாக வந்துடுச்சு, டைமண்ட் மாதிரி. ஆக்சுவலாக பைனாப்பிள் நல்லா திட்டமாக பழுத்துக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பழுத்தா பிடிக்கும். பட் நாளைக்கெல்லாம் வச்சு அது நல்லாவே பழுக்கலாம். இந்த மாதிரி அழகாக வெட்டிக்கணும். பார்த்தீங்களா? க்ளோஸ்அப்பில் காட்டுவா. ஆஹா, அது சும்மா பியூட்டிஃபுல்லாக வருது. அது ஹோலாக இருக்கும், அப்படியே தோலோடு தான் இருக்கும். அதில் நம்ம எப்படி வேணுமோ. ஆஹா, இப்போ புதுசாக வருது. இதுதான் மேஜிக் கட். நான் வந்து கேப்புட் ஆப்பில் போனேன்னா மேஜிக் வீடியோஸ் வருது. அதே மாதிரி தான் பாருங்கள். முக்கணுமா பியூட்டிஃபுல். நம்ம அப்படியே தின்ட்டு தோலை வந்து தூக்கி போட்டுணும். அப்படியே தின்னுட்டு இது வரைக்கும் அப்படி கையில் வச்சிக்கின்னு தின்னுட்டு அதை 2ஆக கூட வெட்டிக்கலாம். தின்னுட்டு அந்த தோலை வெட்டி போட்டுடலாம். இல்லைன்னா தின்னுட்டு தோலை போட்டுடலாம். இல்லைன்னா ஜூஸ் எல்லாம் பண்ணோன்னா இதை பாருங்கள், அப்படியே அழகாக இருக்குது. எனக்கு இந்த மெத்தடே தெரியாது, எங்கள் வீட்டுக்கார் சொல்லி கொடுத்தாரு. இது ஆக்சுவலாக நட்டு வச்சா நல்லா வளரும். ஆக்சுவலாக பைனாப்பிள் எப்படி சாப்பிடணுன்னா மிளகாத்தூள் உப்பு தடவி
வச்சா செம்மத்திய ஸ்வீட்டாக காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? அதாங்க நம்ம ஊர் மிளகாத்தூளோ கொஞ்சம் உப்பும், நீங்கள் மாங்காய் தின்னுவீங்க இல்லையா, அதை மாதிரி தடி வச்சுன்னு வைங்க, அப்படியே ஸ்வீட்டாகிடும். அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே ட்ரிப் பண்ணும், அப்படியே நாக்கில் வச்சு வச்சு துள்ளாம்போல இருக்கும். நான் இன்றைக்கி வெட்டி வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு 90% பழுத்து தான் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அது இங்கே சன்ரூமில் நான் ஏன் வைக்கலன்னா சில நேரம் பார்த்தா ஒன்றும் பழுக்காத மாதிரியே இருக்கும், அப்புறம் பார்த்தா ரொம்ப பழுத்துட்டு இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பைனாப்பிள் ஆல்ரெடி வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வச்சு கட் பண்ணி அதையும் ஆக்கணும். இந்த கத்தி பார்த்தீங்களா, இந்த கத்தி பார்த்தீங்களா, புட்சர் கத்தி. இதில் தான் நாங்கள் சிக்கெல்லாம் கூட வெட்டும், நல்லா மடன்னு வெட்டலாம். எங்கள் நாய்க்கு கூட பைனாப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும், ஃபேவரெட். அது மாம்பழம் பைனாப்பிள் எங்கள் ஏசிக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரரு ஏசிக்கு போட போகிறாரு, அதுக்கு தான் கொஞ்சம் பொடியாக வெட்டுறாரு. நான் மிக்சியில் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுமா? கொஞ்சம் வேணுமா? ட்ரை பண்ணுவீங்களா? இதை வச்சுக்கிறேன், இதில் நடப்புகிறேன். என்னது பாட்டு வச்சுக்கிறேன், அதில் போட்டு நடப்போடுறேன். நட்டு வச்சா முளைக்கின்றாங்க. ஒன்று அடுத்த மாதத்தில் ஸ்ப்ரிங் வந்துடும். இப்போ ரொம்பவே நல்லாவே வெயில் அடிக்குது எங்கள் வீட்டில். ஸோ சீக்கிரமாக ஸ்ப்ரிங் வரணும்னு ஐ விஷ். ஓகேவா? என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைனாப்பிள்